பேனரே இல்லாமல் கேட்டுற எலக்ட்ரிஷியன் வந்தியா? கொடு. இது நான் கதையாகுது. எல்லாரையும் அந்த சந்தில் அமைச்சிட்டு நீ மட்டும் இந்த சந்தில் போகிற, நானும் வருவேன். இந்த வழியாக போனால் அந்த வேலை பாம் வச்சுட்டு போகணும், பரவாயில்லையா? என்னது பாமா? நல்ல ஜோக். டேய் சீரியஸாக தான்டா சொல்கிறேன், சிரிக்கிறேன். வெடிக்கும் போது கேட்கும். தப்பிச்சு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய போய் பேசிட்டு போய் வெய்யே, பின்னாடியே வந்து அணைக்கிறேன். ஜாக்கு நம்மளை என்ன பண்ணிட்டு போகிறான்? ஏமாத்திட்டு போகிறான். என்னை ஏமாற்ற முடியுமா? பாமு நம்ம கிட்ட. நீ எரிச்சில்ல, நான் பிடிக்கிற லாட்ற. விட்றா. எவ்வளோ பெரிய துப்ப, கண்டிப்பாக மாட்டின்னு தொங்க போகிறான். எவ்வளோ பெரிய வாய், ஏறும் போதே சொல்லுது பேர். அவன் வைக்கிற பாம்பு எத்தனை வாயிலே வைக்கிறான். नीचे हमारे आदमी कौन है? போடா, நல்லா நெக்கி போடா. ஈடா வைத்த ஈடா. கண்டிப்பா உன்னை காப்பாத்துறேன். ஆனா உன்னை கன்ஃபார்மா காப்பாற்ற முடியுமா தெரியாது. இழுத்தோ வர தேவையாது. நம்ம யாருன்னு நமக்கு தெரிய வேணா. 50 வயசு கிழமை குழந்தை காலை பூச்சி ஊஞ்சலாற நேரப்படாது. கீழே வாடா. சில்லு சட்டி போட மாட்டியா? வாங்க சட்டில என்னடா பண்ற? ஏதோ சத்தம் கேக்குது. சில்லு நான் போறேன்பா. ஏய் எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களே, வீட்டு புள்ளியா நினைச்சு நான் காப்பாத்தனால இறக்கங்கட்ட பீப்புள்ஸுங்களே. என்னது இப்ப புதுசா ஒரு கும்பல் வந்துட்டு இருக்கு. இப்படியே புதுசா வந்துட்டு இருந்தா நாங்கெல்லாம் எப்ப வெளியில போகுது? சும்மா இல்லடா, காலையில இருந்து ஒரு காப்பி கூட கிடைக்கல, தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான். மண்டை வெடிக்குது. கடவுளே, நீ யாருடா என்ன அடக்கிறதுக்கு? குரங்கு பயரே. ஐயோ, தலை நிறைய சந்தனத்தை பூசிக்கிட்டு இவன் யாருது? உங்ககிட்டே சொல்லிட்டேன்னா 40 பேர் தப்பிச்சிட்டானா, 41வது ஆள். இப்படி எடுத்ததுக்கு அப்படி மேலே தெரிந்தா நானும் போயிருப்பேன்ல. கொஞ்ச நஞ்ச வாயா பேசுறான். நல்லா வாங்க போறேன் யாருக்கிட்டே இருந்தாலும். நல்ல ஒரு ஐடியா. तुम दोनों ऊपर जाओ. எங்கடா போயிருந்த? ஏன் பேச மாட்டியா? உன் தலையேண்டா குட்டி கரடு மாதிரி இருக்கு. தள்ளியோ கரையெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன் தலை வீட்டு நாய் மாதிரி இருக்கு. டேய், பெடிகிரி வாய் தரேன், சாப்பிடுறியாடா? 2 பேரும் முடி வெட்டிட்டு வாங்கடா. எங்க கேக்குறானுங்க? பரதேஷ், நீ இன்னும் சாவலையா? மூஞ்சிய மொற கட்டி. உன் சாவுக்கு டான்ஸ் ஆடாம நான் சாக மாட்டேன். முடிய பாரு. ஜாலியா பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்கலாம்னு நினைச்சேன். இங்க வந்தா இந்த பரதேசி. இவனே ஒன்னதான் பார்க்கறான். பின்னாடி யார்கிட்ட சொல்றான்? யாரடா பார்த்த? சொல்டா, சொல்லு. ரெட் பாக்ஸ். ரெட் பாக்ஸா? எதுக்குடா உன்னை பார்த்தான்? உங்க 2 பேருக்கு என்ன கனெக்ஷன்? ரெட் பாக்ஸ்னா என்ன? எனக்கு நான் தெரியும். இவனே ரெட் பாக்ஸ்னா என்னன்னு தெரியாது? ரெட் கலர்ல இருக்குமே. உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? இவனை தான் தனியாக ரூமில் கூட்டு போய் சொன்னார். அப்போ ரெட் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும். சொல்லு, ரெட் பாக்ஸ் எங்கே இருக்கு? சொல்றா. சொல்றியா இல்லையா நீ? ரெட் பாக்ஸ் எங்க இருக்கு?
சொல்லு புரியோ இல்லையா? சார் 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 பண்ண சார். ரெட் பாக்ஸ் எங்கடா? ரெட் பாக்ஸ் எங்க? கொடுங்க சார். அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லிடாத. புரியுது சார். வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது சார். அடித்து கூட கேட்பாங்க, சொல்லிடாதுன்னு சொல்லுவார். அதை நான் உங்ககிட்ட போய் சொல்கிறேன் பார். நீ என்ன படமாக பார்த்துருப்ப? நான் பார்த்துருக்கேன், ஆனால் இவனுக்கு அப்படி புரிய வைப்பேன். அந்த பாக்ஸ் அங்கதான் இருக்குன்னு சொல்லிடாத. ஒரு நிமிஷம். ஓ, என்னையே பண்ணுறியா? இப்போ நான் எப்படி பண்ணுறேன் பார். சார், அந்த ரெட் கலர் பாக்ஸு அவகிட்ட தான் சார் கொடுத்தேன். அதை நான் அப்பவே திருப்பி கொடுத்துட்டேன். டேம் இட். அவ தான் கொடுத்துட்டேன்றாளே, சொல்றா. நான் சொல்கிறது பொய், அவ சொல்கிறது உண்மையா? ஃபுல் சொல்றான்றா, சொல்லு. வேஸ்ட். சொல்லு. நான் என்ன சொன்னேன் நீ நம்ப. நேசன், இங்கே எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கே. 1500 ரூபா வாடகைக்கு வீடு கிடைக்குமா? அவனுக்கு காது காது நல்லா கேட்குமா? இல்லை கிடைக்குமா? வணக்கம். யாருக்கு வீடு? எந்த ஊருக்காரங்க? மதுரைக்காரங்களா? இனி மதுரையில் தீ பிடிச்சி அமர்த்துறதுக்கு ஆள் இல்லை போல. எல்லா பேரும் இங்கே தான் இருக்காங்க. சரி, நம்ம கமிஷனை சொல்லிட்டியா? என்ன நிஜமாவே இந்த புரோக்கர் வேலைக்கு தான் போலீஸ் வேலையை விட்டீங்களா? ஆமாம் ப்ரோ, போலீஸ் வேலையில் லீவே கிடையாது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து கிரிமினல்களாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். தினமும் கோர்ட்டுக்கு அலையணும். கொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியாக தேட்டரு கோயிலுகளெல்லாம் போயிட்டு வர முடியாது. யாரை பார்த்தாலும் சந்தேகம் வரும். 30 வருஷம் போலீஸ் வேலையில் சம்பாதிக்கிறத 3 வருஷத்தில் இந்த தொழிலில் நல்ல பார்ட்டி கிடைச்சா செட்டில் ஆகிடும். இந்த ஹவுஸ் ஓனருக்கு 2 பசங்க. ஒருத்தன் சவுதியில் இருக்கேன், இன்னொருத்தன் அமெரிக்காவில் இருக்கேன். 2 பேரும் பணமாக கொட்டுறாங்க, இவன் வீடாக கட்டுறான். நம்மதுல யாரும் முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லையே. ஏன்னா அந்த ஆள் முஸ்லீம் கிறிஸ்டின்னா வீடு தர மாட்டாப்ல. என்ன பண்ணுறது? அநியாயமாக இருக்குது. சம்பாதிக்கிறது சவுதிலையும் அமெரிக்காவிலையும், முஸ்லீம் கிறிஸ்டின் வீடு தர மாட்டாங்களா? ஆனால் ப்ரோ, அவன் வீடு அவன் தர மாட்டேங்கிறான். நம்ம என்ன பண்ணுறது? கையெடுங்க. வணக்கம். பாருப்பா, 10 மணி ஆச்சுன்னா வெளி கேட்டால் போட்டிடுவேன். போட்டுங்க. மாதம் 300 ரூபா முறவாசலுக்கு தனி. அது என்ன முறவாசல்? அதாவது வாசல் தெளிச்சு இம்முண்டு கோலம் போடுவாங்க. அதுக்கு முறையா வசூல் பண்றத முறை வாசல். நீ மட்டும் தானே தங்குற? இல்லை, ஃப்ரெண்டு. அவனால மூஞ்சி பிடிக்கலன்றது. அவன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல. வேற வீடு பார்த்து வாங்க. மீன் சமைக்க கூடாது. வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் ஒரு நாளைக்கு மேல தங்க கூடாது. துணியை வெளியில காயப்படக்கூடாது. கையில கட்டிட்டு வெளியில எங்கேயும் சுத்த கூடாது. குறிப்பா மொட்டை மாடியில நிக்க கூடாது. ஆக மொத்தத்தில் வாழவே கூடாதுன்னு சொல்றானுங்க. மார்னிங் மேடம், நான் சொன்ன பார்ட்டி இவங்க தான். ஆமாம் பாட்டி, பேச்சுலரா? நாங்கெல்லாம் பேச்சுலர் தான். இவர் தான் பேச்சு இல்லாதவர். பேச்சுலர் தான். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் வீடு கொடுக்கறது இல்லைப்பா. எதுக்கு ரேவதி மேடம் டென்ஷன் ஆனாங்க? ஒருவேளை நான் பாட்டி சொன்னனாலே. இங்க பாரு, மெட்ராஸ்ல பார்ட்டியே கிடையாது. ஒன்லி ஆன்டிஸ் தான். நல்ல பார்ட்டி குறுக்கு வழியில கூட்டு வந்துட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க மேடம். என்ன இது, நேற்று செவிடுதா இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் கக்குசை கட்டி வச்சிருக்காங்க. நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னா அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம். எம்ஜிஆர் எப்படி? அவர் மட்டும் சத்துணவு போடலாம், நான் படிக்க பள்ளிக்கூடமே போயிருக்க மாட்டேன். ஏதோ குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து இந்த வீட்டை கட்டியிருக்கேன். நீங்கள் 10 மாதத்து வாடகை அட்வான்ஸாக கொடுத்துருங்க, நான் ஆஷ்பா ஷீட்டு போட்டு கொடுத்துட்றேன். ஐயோ அண்ணே, சத்துணவு அண்ணே, அவங்க இன்னைக்கு தங்கணுங்கிறாங்க. நேற்று எங்கே தங்கியிருந்தீங்களோ அதே இடத்த தங்கிங்க, நான் சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். அண்ணே, உங்க ஸ்கீம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் சீட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருங்க. இங்கேயே நில்லுங்க, வந்துருவாங்க. இங்கே வா. சரி சரி. கரண்ட் பில்லு யூனிட்டுக்கு 8 ரூபா. சார், ஜாஸ்தியாக இருக்கு ப்ரோ. சென்னையில் ஹவுஸ் ஓனர் கரண்ட் பில்லையும் நீங்கள் தானே சேர்த்து கட்டணும். அதான ரூல்ஸு. சரிங்க சார், கட்டிடலாம் சார். கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? நீங்கள் எந்த ஊர்? மதுரை சார். எந்த ஊர்? மதுரை. மதுரைக்காரனா வீடு தான் தர மாட்டாங்க, தண்ணி கூட தர மாட்டாங்க. முன்னாடி வந்த நம் முன்னோர்கள் செய்த காரியங்கள் அப்படி. வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்காங்கப்பா. என்னங்க இப்படி பேசுறீங்க? நம்ம ஊருக்காரங்க தங்கமான பசங்க. இந்த மாதிரி தங்கமான பசங்களை எதிர்பார்த்தா அந்த 2 பொண்ணுங்களும் காத்திருக்கு. நன்றி நன்றி நன்றி. வரண்டா.
வீடு களி, வீடு லீஸ்க்கு விடப்படும், வீடு வாடகைக்கு லிஸ்ட் கிடைக்கும். நல்ல வேலை உங்களுக்கு இந்த வீடு கிடைக்கல. கிடைச்சிருந்துச்சு 2 வருஷத்துல அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி ஆயிருப்பீங்க. சார், அப்துல் கலாம் டீ கடைக்கு நினைக்கிறீங்க? என்ன கலர் சட்டை போட்டு வந்திருக்கீங்க? கருப்பு கலர் சட்டையா? ஏங்க முத வீடு பாக்கையில கருப்பு கலர் சட்டை போட்டா தருவாங்க. வாங்க. மெதுவா. பார்த்த சாரதி, மில்லிவாக்கம் பக்கம் ஏதாவது இருக்கா? ஹலோ கார்மேகா, அந்த 1500 வீடு என்ன ஆச்சு? ரொம்ப சேஃப்டியான வாசகர், திருட உள்ளே வரமாட்டான். ஹவுஸ் ஓனர் தங்க கம்மி, 24 மணி நேரம் வாட்ரு. கதவை திறந்தா குற்றாலத்தில் காத்து வர்ற மாதிரி காத்து வரும். இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க கூட புது வீடு கட்டி தான் போயிருக்கேன். என்ன ஹவுஸ் ஓனர் புதுசாக ஒரு கண்டிஷன் போடுவாப்புல, அதை நினைச்சாத்தான் பயம். என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் சொல்லுவோம். மணி என்ன? வணக்கம். வணக்கம். மே வீட்டுக்கு பார்ட்டி வந்திருக்கு. அப்படியா? கண்டிஷன்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லியாச்சு. வீட்டை பார்க்கணும், சாவி விடுங்க. சாவிலாம் தேவையில்ல, திறந்தாங்கிறது போ. அப்படியா? பார்த்தீங்களா, அண்ணன் எப்பவுமே சேலை பாவனை தான் தோப்பாரு. சாலியான மனுஷன். வலது காலம் எடுத்து வச்சு வாப்பா. சிட்டிக்குள்ளே 1500 ரூபாய்க்கு இப்படி வீடு கிடைக்கிறதே கஷ்டம். என் கமிஷன் உனக்கு கம்மியாகி போச்சு. ப்ரோ, ஆஸ்பெஸ்ட் சீட்டு போட்டு ப்ரோ. அங்கே ஒரு சத்துணவுக்காரனை காங்கிரீட் போட்டு தரேன்னு சொன்னாரே, போகுமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல வீடு. வீடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஏங்க, இது என்ன ஊரா வீடா? உங்கள் வீடு தானே, உள்ளே வந்து பேசுங்க. முதல்ல வீட்டை பாருங்க, நான் வரேன். இங்கே பாரு, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால் ஆயிடுச்சுன்னு சொல்லு. எதுக்கு என்ன மாட்டி பொண்ணு பார்க்கறதுக்கு 1000 போய் சொல்கிறாங்க, வீடு பார்க்கறதுக்கு 10000 போய் சொல்லுங்க. அதுக்கு கல்யாணம் வச்சு போய் சொல்லலாம். தம்பி, பேச்சுலரா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஒய்ஃப் பார்த்தாவலையா? இல்லை, நான் பத்தல இப்போ. இந்த மாதிரி ஒய்ஃப் அமைய கொடுத்து வச்சிருக்கணும். ஆண்டவன் எனக்கும் பொண்டாட்டி அமைச்சாம்பாரு. 25 எதுக்கு இந்த தேவையில்லாம் போய் சொல்லுவீங்க? அப்போ தேவைன்னா போய் சொல்லலாமா? இங்கே பாரு, மெட்ராஸில் வாழ்றதுக்கு முதல் தகுதியே நீ எதுக்குமே அதிர்ச்சி ஆகக்கூடாது. உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணு, சிரிச்சு பேசு. இப்போ நாளை பண்ண என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லணும்? அதாவது மெட்ராஸ்ல எல்லாம் உன் கூட வந்து நான் வாழ முடியாது, உன் கஷ்டத்தை உன் கூட வச்சுக்க, நான் எங்க அம்மா வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டான்னு சொல்லியிருப்பா. இதை கூட நானே. யார் யார் தங்க போறீங்க? இந்த நான், என் ஒய்ஃபு, அப்புறம் இவர் யாரு? நான் அவர் மச்சான். என் 3ஆவது தங்கச்சி தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்ப நீங்களும் கூடவே தங்குவீங்களா? இல்ல ஆண்டி, நான் ஃபாரின் போக போறேன். இந்தியா ஈட்டு எனக்கு ஒத்து வராது. கொஞ்ச நேரம் தான் இருப்பேன். எவ்வளோ நேரம் சார்? ஏன் இவங்களை இன்னும் அனுப்பல? நீங்கள் சாரி கேட்டிங்கன்னா நான் கிளம்பிடுவேன் சார். பாத்தீங்களா சார் திமுற? நீங்க குடும்பத்தோட வந்து இவங்க 3 பேர் காலையும் வந்து மன்னிப்பு கேட்டாதான் இந்த ஸ்டேஷன் விட்டு போவன்ட்டு போராட்டம் பண்ணிக்கிறானுங்க. அதுவும் இவன் ரொம்ப ஆரம்பிச்சிருக்கிறான், ஏசி எங்கன்ட்டு. சாரி கேட்கணுமா? அந்த இரும்பு பீரோ என் மேலே தள்ளி விட்டான் பாத்தியா? சார், ஹாஸ்பிட்டல் தானே, ஏறுங்க, நம்ம வண்டியிலே போகலாம். டேய், உங்கள்கிட்ட கேட்டோமா? இல்லை, அடி வாங்கியிருக்கீங்க. பிரதாப், கமலக்கண்ணன், காமேஷ், இந்த கோயில் வாங்க ஏன் கூப்பிடுறான்? இங்க வாங்க, ஐஜி மன்னிப்பு கேட்கணுமா? டேய், ஏறுங்கண்ணா, ஏறுங்கண்ணா. டேய் தம்பி, கொஞ்சம் தள்ளி வரப்பா. சார், இளநீ குடிங்க சார். யார் நீ? நான் தான் நவனி. நவனினா பிரதமரா? பொண்ணோட அப்பா சார். குடிங்க சார். இந்த பொண்ணு பேர் பிரியங்கா. போன புதன்கிழமை செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் ஸ்கூல்லேருந்து மத்தியானம் 12:30 மணிக்கு ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தப்போ இந்த பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ஐயோ, கல்லணைஞ்ச காரணங்க. சிட்டியில் உள்ள கிட்னாப்பர்ஸோட செல்ஃபோன்லாம் ட்ராக் பண்ணதில் உங்கள் 3 பேரோட செல்ஃபோன் சிக்னல் தான் இந்த பொண்ணோட ஸ்கூல் பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ உங்கள் 3 பேரில் ஒருத்தர் தான் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்கீங்க. யாருன்னு உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கிட்டேருந்து எடுத்த இந்த கிட்னியை திரும்ப உள்ளேயே வச்சிருவேன். புரியல.
உங்ககிட்ட இருந்து எடுத்த இந்த கிட்னியை திரும்ப உள்ளே வச்சு தச்சிருவேன்னு சொன்னேன். என்னது கிட்னி ஏற்றுட்டியா? நான் எடுத்துட்டானா? கிட்னி ஏற்றுட்டானா? கிட்னி தானே எடுத்தா, மொபைலு பர்ஸ் எதுவும் எடுக்கல. டேய் நீட்டு மாடு, உனக்கு கிட்னி என்னன்னு தெரியாதா? அதான் 2 இருக்குல்ல, ஒன்று அவன் எடுத்துட்டா, இன்னொன்று இருக்குல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? ஏண்டா நம்ம குடிக்கிற குடிக்கு 4 கிட்னி இருந்தாலே பத்தாது, ஒரு கிட்னி வச்சுனா ஒன்றுக்கு அடிப்ப. டேய் என்ன விளாடுறியா? மௌனம். அப்படிலாம் பதட்டப்படக்கூடாது. உள்ளே இருக்க சுவிட்சு டப்பு டப்பு டப்புன்னு விட்டுரும். ஒன்று விட்டுருச்சா, இன்னும் 2 விட்டா செத்துருவேன். ஒன்றுமே புரியல சார். 3 நாளாகவே செய்யாத தப்புக்கு செய்ன்னு செய்கிறானுங்க. கிட்னி பிடிங்கி ஏதோ புளிப்பு மிட்டாய் டப்பாவில் போட்டு பிளாக்மெயில் பண்ணுறானுங்க. பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். உங்களில் யார் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணீங்களோ நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கிட்னியை திரும்ப உள்ளே வச்சு அழகாக தச்சிருவேன். திருப்பி வச்சு தச்சிருவியா? சார், நான்லாம் ஒரு ஏழை வீட்டு குழந்தைய கடத்தி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற பணக்கார குடும்பத்துக்கு வித்துருவேன் சார் நான். சார், என்னால் நிறைய குழந்தைங்க வந்து கோடீஸ்வரனாக இருக்காங்க சார். சார், இதை ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்கேன் சார். காமராஜரா நீ கம்மநாட்டி, நீ இதை போய் வெளியே சொன்னால் உனக்கு சிலையாட வைப்பானுங்க. ஏப்பா இவனுங்க 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, நான் கிட்னாப் பண்ணலப்பா. அப்படின்னா நீ பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணு. எப்படி? அன்னைக்கு அந்த டைமில் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? என் பொண்டாட்டி பார்க்க வீட்டுக்கு போயிருந்தேன். உன் பொண்டாட்டி நம்பர் சொல்லு. நான் உன் புருஷன் பிரதாப் பேசுகிறேன். தெரியுதுடா பண்ணி சொல்லு. புதன்கிழமை மதியானம் உன்னை வந்து நான் எங்கே பார்த்தேன்? நான் எங்க இருந்தேன்னு அங்கே தானே வந்து பார்த்துருப்பேன். அதான் எங்கே? ஏய், நான் எங்க இருக்கிறேன்னு தெரியாம நீ வந்து என்ன அங்கே பார்த்த? உன் கூட வாழறதுக்கு ஒரு கிட்னி இல்லாமலே வாழலாம். நீ எங்கே இருந்த? ஃப்ரெண்டோட குஸ்ட் இருந்த. உன் ஃப்ரெண்டு நம்பர் சொல்லு. 90031. இப்போ கூட ஒன்றும் இல்லை. உங்கள் 3 பேரில் யார் குழந்தைய கிட்னாப் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா இப்போவே கிட்னியை திருப்பி வச்சு அமுச்சிருவேன், இல்லைன்னா இன்னொரு கிட்னியை எடுத்துருவேன். தெரியும்ல சார்? நான் தான் தூக்குனேன், என்ன மன்னிச்சிருங்க சார். போதையை கொடுத்துருங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் எங்கே இருக்குடா சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சாரி, இப்போ அந்த குழந்தை என்கிட்ட இல்லை, அதை வேற ஒருத்துக்கு கொடுத்துட்டேன் நான். யாருக்கிட்ட சார்? தெரியல சார். பொண்ணு இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லுவோம் சார், அவங்க இடத்த சொல்லுவாங்க சார். அப்புறம் காசு கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்க சார். அப்போ காசை திருப்பி கொடுக்குறேன், பொண்ணை திருப்பி கொடுங்கன்னு கேளு. அதெல்லாம் தரமாட்டாங்க சார், அவங்க கிட்ட பேசவும் முடியாது சார். இவனே இவங்கிட்ட போய் கெஞ்சி நிற்கிற, கண்ணு தலையில வச்சு பொண்ணு வரலாம் சுற்றுவோம் சொல்லு. அப்போ வரும் பொண்ணு டபக்குன்னு. ஏய், அப்படி அவங்ககிட்ட சொன்னால் சுற்ற சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறோனுங்கடா லூசர். டாக்டர், அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு பொண்ணு இருக்குது வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லுங்கள், வருவானுங்க. ஹலோ. பிரதர், ஒரு பொண்ணு இருக்கு, 10-11 வயசு இருக்கும், வாங்கிக்கிறீங்களா? முந்தானே தானே ஒன்று குத்த, மறுபடியும் இன்னொரு பொண்ணா? நீ போகிற ஸ்பீடை பார்த்தா ஊரில் ஒரு பொண்ணு கூட இருக்காது பொழுது. வேலைக்காரன் யா நீ இனிமே வெறும் கண்ணன் இல்லை, கடத்தல் கண்ணன். சரி, நாளைக்கு நான் சொல்கிறேன், எத்துக்கு வா. சரி. பார்த்தல 15 இயர்ஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் என் கிட்னி கூட நான் கிளம்புறேன். இல்லை ப்ரோ, இந்த விஷயத்தில் உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அதனால பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எங்ககிட்ட இருங்க, உங்கள் கிட்னி இவர்கிட்ட இருக்கட்டும். இவங்கிட்டியா? டேய் என்ன விளாட்றியா? ஐடியா கொடுத்தா கிட்னி திருப்பி தருவதான்டா சொன்னேன். கிட்னியும் வச்சுப்போ ஐடியா வச்சுக்கா. இவர் பெரிய ஐடியா புள்ளி, இவரை வேற வச்சுக்கிறோம். இந்த மாதிரி சும்மா சும்மா கத்தின்னு இருந்த உன் கிட்னியை தூக்கி கக்குசுல ஊற்றிடுவேன். கக்குசுல ஊற்றுவ? நீ ஊற்றுவ? ஆமாம், இன்னொரு பொண்ணு இருக்குது நீங்களே, இருக்குதா? இல்லையா? இருக்குது.
பகவானே நீங்க சொன்ன மாதிரியே லிங்கம் இங்கே தான் இருக்கு. பக்தாஸ், சிவன் என் கனவில் தோன்றி அவன் காசியில் மறைந்திருக்கும் இடத்தை கண்டறியுமாறு கட்டளையிட்டான். என் ஞான திருஷ்டியில் சிவனை நான் கண்டறிந்தேன். சிவன் இருக்கும் இந்த இடத்தில் தான் நாம் தங்க போகிறோம். ஆகையால் சிவனை பூஜை அறைக்கு எடுத்துச் செல்லுங்கள். வணக்கம் சாமி. மங்களம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எத்தனை ரூம் எத்தனை நாள் தங்குறீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுவேன். சிவன் ஆணை, இனி நான் இங்க தான் தங்க போகிறேன். இதுதான் என்னுடைய மடம். நீ எப்ப காலி பண்ண போற? என்ன முதல்ல நான் காலி பண்ணுமா? ஏய் என்ன விளையாடுறீங்களா? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, இல்லாட்டி போலீஸை கூப்பிட்டுருவேன். ஏய் இங்க வாடா. ஏய் போட போங்க. என்ன துகுற? இது பத்திரம் இல்லாத இடம். லீஸ் டைம் முடிஞ்சிச்சு. எல்லாம் தெரிஞ்சுதாண்டா உள்ள வந்துக்கிறேன். இந்த பேர் போலீஸ் கிட்ட போனேன்னு வச்சுக்கா, இந்த இடம் உனக்கும் கிடைக்காது எனக்கும் கிடைக்காது. 10 லட்ச ரூபா கொடுக்குற வாங்கி ஓடி போயிடு. அடுத்து உன் தங்கச்சி கல்யாணம் வேற இருக்குல்ல, பாத்துக்கோ. ஏய் சாமியார் வேஷம் போட்டு ஊரே மாத்துறீங்க. வெக்கமா இல்ல? சுத்தமா இல்ல. ஊர்ல 99 நல்ல சாமியார் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு டுபாகூர் சாமியார் இருப்பான்டா. ஆனா கூட்டம் என்கிட்ட தான் வரும். ஏன் சொல்லு? மார்க்கெட்டிங். 10 ரூபா பித்தளை லிங்கத்தை வச்சு 10 கோடி ரூபா எடுத்து வச்சேன் பாத்தியா? எப்படி என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஒரு 15 லட்ச ரூபா வாங்கி தரேன், வாங்கிட்டு ஓடி போய் படைச்சுக்க போ. உனக்கே தெரியாத பிள்ளையா இருக்கே. அதுக்குள்ளே வா. நைஸ் லொகேஷன். அருள் வேணும். கமான் லெட்ஸ் கோ. யா தம்பி, சூட் ரூம் சாவி கொடு. ஹலோ, அவன் எங்க போறான்? எங்க பகவானோட காலை சுரண்டனால அது சிக்னலோட கோடு வேடு. என் மேன்ஷனை நான் கூட பண்ணல. ஏய் நான் பா என் மேன்ஷன் அசிங்கமா. டேய் பக்தா, பகவானே ஏன்டா இது மாதிரி அட்டுப்பாட்டியில் உள்ள வர்ற? பாத பூஜைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. பெரிய பார்ட்டி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அவரை வணங்கிய பின் அவர் உள்ளங்காலை சுரண்டு அதை ஏற்றுக்கொண்டால் பதிலுக்கு அவரும் சுரண்டுவார். அவர் சுரண்டும் வரை நீ என்னடா காலை சுரண்டா? தெரியாதனமா கைப்பற்றிருக்க. டப்புன்னு தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்க. டேய், இவ யதார்த்தமா நோண்டா, ஏன் பண்ணி தான் நோன்றா? உமக்கு என்னமா வேண்டும்? அருள் வேண்டும். அருமையான குரல், இதற்கே தரலாம். வா. தீர்க்க கும்ரபகா. தங்கச்சிக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எல்லாம் ஒரு சாமியாரு, உனக்கெல்லாம் ஒரு மடம், இது ஒரு மூஞ்சின்னு உன் மூஞ்சிக்கு நான் கேக்குதா? 5 அடி எக்ஸ்ட்ரா கூட வச்சிரு. ஆனா மூஞ்சி பத்தி எல்லாம் நீ பேசாத. அது உனக்கு தகுதி. சாவடிச்சிருவான் அவனை. அண்ணே, இவன் வேற மாதிரி சாமியாரா இருக்கா. இவனை நம்ம இடத்துக்கு கொண்டு போய் வச்சு செய்யணும். செய்யறதுக்கு இவர் என்ன சாம்பாரா? சாமியாரமா? என் பகவான் மேல யாரு கையாவது பட்டுச்சு கொந்தடிச்சு வேண்டாம். பகவானே ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. வெயிட் பண்றா, இவனுக்கு பண்ணுவானுங்க. ஏ சாமி, வா கிரிக்கெட் விளையாடலாம். பகவானே, இது வேற நம்மள குமுறு குமுறி வீட்டு வேலை பார்க்க வச்சாங்க. இப்பதான் முதல்ல விளையாட கூப்பிடுறாங்க. வாங்க போய் ரிலாக்ஸ் பண்ணலாம். வாங்க. நான் பேட்டிங்கா பவுலிங்கா? நீதான்டா ஸ்டம்ப். நானும் வந்தது பார்க்குறான், வெறித்தனமா போடுறான். இவனும் அடிக்க மாட்டான், எல்லா பாலும் பின்னாடியே ஓடுறான். இவனை கொஞ்சம் ஒழுங்கா ஆட சொல்றான். ஒழுங்கா ஆடுறா. என்னது? பகவான் தான் சொல்ல சொன்னாரு. பால் போடு. ஏன்டா? நீங்க தானே சொல்ல சொன்னீங்க. அது ஏன் மாடலேஸ்ல சொல்ல வேண்டித்தான்டா. நீங்க யாரு? நீ வாங்குறது சாம்பிள் தான். நம்ம அடி எப்படி இருக்குன்னு இவன்ல கேட்டு தெரிஞ்சுக்க. என்ன மாப்பு போடுறீங்க? பட்டையா போடாதீங்க, அவங்களுக்கு பிடிக்காது. கிராஸ்ல போடுங்க. பக்தா, எல்லாரும் வஜ்ர புஜகாஸ்தானத்தில் இருக்கானுங்க. கண்ணு தர 58 செகண்ட் ஆகும். அந்த கேப்ல ஓடிலாம். வா. வேண்டாம் பகவான, பிடிச்சிருவாங்க. பகவான நம்பு, எனக்கு எல்லாம் தெரியும். அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியல. ஏற்கனவே 5 செகண்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமா போலாம். அப்ப நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லு. என்னடா 2 பக்கம் வழி இருக்கு? எந்த பக்கம் நான் போறது? இந்த பக்கம் போலாம். அப்ப கண்டிப்பா இந்த பக்கம் நான் போன. வாடா. அப்புறம் ஏன் என்ன கேட்ட? நெல்லு என்னடா அருமையான சந்தர்ப்பம். அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. வா, அந்த பக்கம் போயிடலாம். டேய், அது நம்மள பிடிக்க வச்சுக்கிற ட்ராப்டா. பகவானை நம்பு. ஃபாலோ மீ. கம் ஆன். ஓ ஐயோ, மெயின் டோர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பகவானே போகாதீங்க, அவங்க அங்கேதான் இருக்காங்க. எப்படி சொல்றேன்? அவங்க துணியை பூரா நான் தானே துவைக்கிறேன். எனக்கு தெரியாதா சோப்பு வாசம்? வாங்க, மாடி மேல ஏறி போய் கங்கையில குதிச்சு தப்பிச்சிடலாம். டேய், ஏன் ஞான திஷ்டில சொல்றேன். நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஒரே வழி இந்த பக்கம் தான் இருக்குது. வாடா. வாடா, பகவானை நம்பி வாடா. வாடா, வாடா, பண்ணு மூக்க. வாடா. வாடா, தப்பிச்சு போயிடு.
ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க. ஏன்டா எத்தனை தடவை படிச்சு சொன்னேன். இதெல்லாம் ஞான திருஷ்டி வேற. என்னண்ணே ரயில்வே ஸ்டேஷன் கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ காலியாக ஜுலோன்னு இருக்கு. இந்த 4 மணி ட்ரெயின் தான்டா காசிக்கு வர கடைசி ட்ரெயின். இதை விட்டா நாளைக்கு காலையில் தான் அடுத்த ட்ரெயின். விஷயம் தெரியாமல் நம்ம கிட்ட தொக்கா மாட்ட போகிறோம். தொக்கா மாட்ட போகிறது அவனுங்களடா. நீ எப்படி இங்க பார்த்தா தெரியல, பழி வாங்க வந்திருக்கேன். டேய் நான் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன், பேசாமல் போயிடு. உனக்கு தேவையான பொட்டி என்கிட்ட தான் இருக்குது, பார்க்குறியா? சொல்றா, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? உன்னே விலை குத்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்கு. மௌனம் என்னை இன்னும் அடி அடிச்சிருப்ப. என் கையால் ஆசை தீர 5 அடி அடிக்கணும்டா உன்னை. எனக்கு பொட்டி தான் முக்கியம். அட்ரா. சரி, இன்னொரு முக்கியமான கண்டிஷனு, பொட்டி உங்ககிட்ட வந்தவனே என்ன எதுவும் பண்ணக்கூடாது, ஓகேவா? வா. டேய் வெள்ளதாடி, உங்க ஆள்லாம் கூட்டு பின்னாடி போ. போடா, உன் குலதெய்வத்தை வேண்டிக்கும். அட்ரா அண்ணா. என்ன கேரா இருக்கா? கீழே கொஞ்சம் காலத்தோடு சரியா போயிடும். டயர்டாக இருப்ப, கொஞ்சம் உக்கார். ஆமா, அங்கே வானா ரிஸ்க்கு, தள்ளி உக்கார். சீப்படா போடாவா, சொன்னா கேட்க மாட்டேன். டேய் நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன்டா. அதை விடு, 4வது அடி உன் சாய்ஸு, 5வது அடி என் சாய்ஸ். எங்கே அடிக்கிட்டோம்? மாமா டிக்கியில் அடிக்க சொல்லுங்க, அங்கே தான் சதை நிறைய இருக்கும், வலிக்காது. வேணாம் உள்ளங்கையில் அடிக்க சொல்லுங்க, ஸ்கூலில் மிஸ் அடிப்பாங்களே, வலிக்காது. அட்ரா உள்ளங்கால. இனி இவனை நீ லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். ஹலோ, இன்னும் ஒரே ஒரு அடி தான் பேலன்ஸ் இருக்கு. நீ பொட்டியோட வா. இந்த வந்துட்டு போவாங்களே. சாமி, நீ ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டியா? பிச்சை எடுக்கிறானான்னு போ தெரியும்டா. சொல்றோம். சரி, நீங்க இதை குத்துட்டு உங்க ஆளை கூட்டு போறீங்க, நடுவில் நான் இதுக்கு இந்தாங்க. டேய், இது ஆரம்பிச்சு வச்சது நீ தான், முடிகிற வரைக்கும் இருந்துதாகணும். வா வாடா. டேய் கடைசி அடியாவது பார்த்துடுறா. பார்த்துட்டேன், அடிக்க வேண்டியதுதான். பகவானே, நான் வந்துட்டேன். பக்தா, பொட்டி தூக்கி போடு. பகவானுக்கு சமாதி கட்ட செங்கல் அமைச்சிருக்கானே. இஃப் டோன்ட் மைண்ட் சம்திங் ராங், என்னன்னு கேட்டு வந்துடுறேன். முடிஞ்சது. குரு, ஆடா பாவிங்களா, அச்சு சாவச்சது பத்தாம டோர் டெலிவரி வேறு பண்ணிக்கிறானுங்க. டேய் மச்சான், நீ இல்லாத பாம்பேல நான் எப்படா இருப்பேன்? காந்தி, டேய் செத்து நண்பனுக்காக காசு வச்சுட்டு போய்கிற பத்தியா? நீ தாண்டா உண்மையான நண்பன். ஆல் லாங்குவேஜில் உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஆச்சு. உன் பாடியை தடா போடாலாம் எடுக்கிறேன்டா. உன் பாடி எப்படி எடுக்க மாட்டேன் பாரு. பாடி எடுக்கிறது இருக்கட்டும், முதல்ல பணத்துல இருந்து கையேறான். டேய், நீ இன்னும் சாவல? இது நீ சந்தோஷம் தானே பண்ணோம், ஏன் ஷாக் ஆகுற? அதுக்கு இல்லை மச்சான், மறுபடியும் நீ உயிரோட வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நீ இவ்வளோ பேர் நடிகை அவனை எதிர்பார்க்கலடா. என்னம்மா ஆக்ட் கொடுக்குற? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பையா ஒருத்தனுக்கு ஸ்பாட் வச்சானா அவனுக்கு டெத் சர்டிஃபிகேட் தான். நீ எப்படி தப்பிச்ச?
காரணம் இல்லாமல் பையா எதையும் வச்சுக்க மாட்டானே. சரி, நூல் விட்டு பார்ப்போம். ஆமாம், இந்த பொண்ணு போட்டியா இங்கே இருக்கு? இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா என்னை விட்டுருவீங்களா? ஏய், தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்? ए पोट रहा था इरे, मैं भैया से बात करके आता हूँ. தெரியுமா? தெரியும் பையா. பொய் சொல்லாத. மாகசம். பேர் கீதா. நர்சிங் பண்ணுது. சவுத்து பொண்ணு. சவுத்தில் எங்க? நான் பையா. எங்கன்னு சொன்னா இங்கே என்ன போட்டு நீ போய் பொண்ணை தூக்கிட மாட்ட. நம்பு பையா, உனக்கு தேவை பொண்ணு, எனக்கு தேவை உயிர். டைம் கொடு, பொண்ணோட வரேன். ஒரு வாரம் டைம். எனக்கு இந்த பொண்ணு வேணும். இந்த பொண்ணை கொடுத்துட்டா உயிரோட உன்னை விட்டுறேன். அது மட்டும் இல்லை, 5 லட்சம் ரூபாய். ஜாவ். பையா, ரொம்ப தூரம் போகணும். அட்வான்ஸ் ஏதாவது கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். வெற்றி நமது. ஏய், எவ்வளோ பெரிய விஷயத்த சப்பியா 5 லட்ச ரூபாய்க்கு முடிச்சுக்கிற? குராஃபனை. ஹலோ பையா, தீனா பேசுகிறேன் பையா. சொல்லுடா. ஒன்றும் இல்லை பையா, ஒரு சின்ன பையன், அவனுக்கு டீல் பேச தெரியாது. அது இல்லை பையா, மேட்ரு ரிஸ்க்கு, பொண்ணு விஷயம் வேறு. அமௌண்ட் ஒரு 8 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா டப்புன்னு வேலையை முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? ரவுண்டாக 10 லட்ச ரூபாய் தரேன். சூப்பர் பையா, சூப்பர் பையா. ஏய், 10 லட்ச ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டேன் பையா. எந்த மேட்டராக இருந்தாலும் என்னை நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். அந்த பொண்ணை கூட்டு வந்து விடுறது என் பொறுப்பு. ஓகேவா? பொண்ணு மட்டும் வரல, உன்னை எத்தனை துண்டா வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. பையா, நல்ல விஷயம் பேசும்போது எதுக்கு அபசனமாக பேசுகிறீங்க? நீங்கள் எச்ச தொட்டு பணத்தை என்ன ஆரம்பிங்க, நான் பொண்ணோட வரேன். ஓகே? ஓகே பையா. டேய், அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே கொண்டு போய் பையா கிட்ட விட்டு பணத்தை வாங்கி வந்துடுறேன். எந்த பொண்ணு? கீதாடா. ஓடாங். நானே அந்த ஆள்கிட்ட எஸ்கேப் ஆகுது போய் சொல்லிட்டு வந்தேன். டேய், இதை நான் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணும்போதே சொல்ல வேண்டியதாண்டா. வாலண்டரியா வந்து நீயே வாய்க்கரிசி போட்டுக்கின, எது தடுப்பானே சொல்லி விட்டுட்டேன். வாக்கரிசி கொஞ்சம் உண்ணா தேவசம் தண்ணி ஊற்றிட்டான். பாப்பா பாப்பா பாப்பா. வாவ். டேய், இருக்க போகிறது கொஞ்ச நாள் எதுக்கு இவ்வளவு? டேய், பகிட்டி, தலகாணி, பாய், மெட்ராஸ் வெயில், கண்ணாடி, தூங்குற கம்பி, சுமால் பட்ஜெட் தானடா. அடி ஏற்கனவே அட்வான்ஸ் சொல்லி 5 ரூபா பிடிங்கிட்டான். இருக்கிற காசு நான் கரைஞ்சிட்டே வரேன். நீ இப்படி பொலிம் தாண்டா 10 காசு கூட கையில் நிற்க மாட்டேது. அதான் லண்டன் போகலாம், சும்மா இருக்க மாட்டேன். டேய், பில்லு எவ்வளோ ஆச்சு? காந்தி ரைட்டில் போ. ரைட். நேசன் அக்ரிமெண்ட். காந்தி, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன? சார் 16-55 சார். 30 வயசு ஆகுதா? தெரியவே இல்லையே. மூஞ்ச பார்த்தா தெரியுதே. ஏய், என்னடா உன் பிரச்சனை? இல்லை, ஸ்பௌஸுங்கிற காலத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணு பேரை போட்டுருங்க. ஓகே சார். சார், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். தெரியும் காந்தி, பிரிட்டிஷ் கவுன்சிலில் பேச்சுலர் அப்படின்னா விசாவே கிடையாது. பொண்டாட்டி குடும்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா போனவன் திரும்பி வருவான் அப்படின்னு வெள்ளைக்காரன் நம்புறான். என்ன சார், கல்யாணம் ஆனவன் தான் ஊரை விட்டு ஓடான்னு வெள்ளைக்காரனுக்கு தெரியாதா? பேரை போடுங்க சார். ஏமாத்த தப்பு இல்லையா சார்? காந்தி, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்துக்கு நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு பேர் தானே போடுங்க. ஓ அப்படியா? டேய், பி தமனான்னு போடுறான். அதனடா பி? பி ஃபார் பாண்டி, மிஸ்ஸஸ் தமனா பாண்டி. நீ என்ன பண்ணு, கா அனுஷ்கான் போடு. ஏதோ ஒரு பேரை போடுறேன் அப்படின்ட்டு உங்கள் ஹவுஸ் ஓனர் மக பேரையோ பொண்டாட்டி பேரையோ போட்டுறாதீங்க. போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்தால் குடும்பத்துக்குள்ள வில்லங்கமாக இருக்கும், பார்த்துங்க. கார்மேய குழலியா? சங்க இலக்கிய பேரால இருக்கு. அப்படி ஒரு ஆளே கிடையாதுடா.
சும்மா மனசுல பட்டது ஏதோ சொன்னேன் அவ்வளவுதான். அரங்கத்தில் நடைபெற்ற கூட்டுறவு வங்கி ஏய், பணியாளர்களுக்கான அவன் கேளு என்ன பேர் போட்டான் கேளு. நீ என்ன பேர் கொடுத்த? கடந்த 3 ஆண்டுகள் பி தமனா. சர்வதேச தரத்துக்கு உயர்த்தப்பட்டது. ஏய் நீ என்னன்னு கேள்றா? மேற்கூரை உடைந்து அந்த கர்மத்தை நான் கெடுத்து தெரிஞ்சுக்க விரும்பல. என்னவாப்ல கர்மம்டா? இது ஏதோ சாதாரண ஏன் தெரிஞ்சுக்க மாட்டா? தெரிஞ்சுக்கடா. பி என்னன்னா தெரியுமா? கடந்த மாதம் 26ஆம் தேதி இதே சம்பவத்தில் மத்திய அமைச்சர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் 15 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் 87வது முறையாக மேற்கூரை இடிந்து விழுந்தது. தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் கார்மேக குழலி. ஸ்வீட்டாக உட்காருங்க. லென்ஸை பாருங்க. உங்கள் தம்பை இதில் வைங்க. உங்கள் கேப்பை கட்டுங்க. கேப்பா இது என் முடியுமா? அப்போ சரி பண்ணி பிரச்சனைய சொன்ன மானரோசம் அத்தனையும் லாரி ஏத்தி கொன்ன அட்டை ஒண்ணு வாங்க. என்ன பண்ணுறீங்க சார்? ஃபாரின் போக ட்ரை பண்ணிருக்கேன் சார். இதுக்கு தானே வெரிஃபிகேஷன் வந்திருக்கேண்ணா. அங்கே போய் என்ன பண்ண போறீங்க? சார் அங்கே போய் தான் சார் வேலை தெரியும். எவ்வளோ நல்லா இருக்கீங்க இங்கே? இங்கே ஒரு 2-2 இயர்ஸ் இருக்கும் சார். சார் என்ன இது? இல்லை சார் நீங்கள் வெயிலில் வந்துருப்பீங்க சார். வெயிலில் வந்ததுக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. வழக்கமாக கொடுக்குறது சார். யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. சரி சார். மூஞ்சியே சரியில்லையே. பவுடர் வச்சுக்கிறேன் சார். சார் பாஸ்போர்ட் எப்போ சார் கிடைக்கும்? வரும். லண்டனில் வெள்ளைக்காரன் வந்து உங்களை அகதின்னு நம்பினானா ஒரு 2 வாரம் வந்து உள்ள கேம்பில் வச்சுருப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் பெர்மிட் கொடுத்து உங்களை வெளியில் விட்டுருவான். வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கிங்களேன், அதை பற்றிலாம் கவலையப்பட வேண்டாம். மாதம் 400 பவுண்டு ஸ்டைஃபனாக கொடுப்பான். 400 பவுண்டுன்னா இன்னும் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 40-45,000 வரும். அதாவது வேலையே இல்லாமல் கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கின்னு வேஸ்ட்டாக இருந்தால் அந்த அரசாங்கம் 45,000 ரூபா கொடுக்குது. ஆமாம். ஏன்பா காந்தி இவ்வளோ நல்லவனுங்களா இருக்கானுங்க, ஏன்பா நாட்டை விட்டு துரத்தணும்? மூடிட்டு கேளு. அது மட்டும் இல்லை, உன் கையில் 4-5 கிரெடிட் கார்டு தருவான். பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கிங்க, கண்ணை மூடிட்டு லோன் வேற கொடுப்பான். ஒரு 6 வருஷம் அங்கே தங்கி இந்த கிரெடிட் கார்டு அது இதுன்னு எல்லாத்தையும் சுருட்டிட்டு நம்ம ஊருக்கு வந்தேன்னு வச்சுக்கிங்க, ஒரு 40-50 லட்ச ரூபா தேரும். அப்போது அந்த கவர்மெண்ட் நமக்கு இவ்வளோ சலுகை தருதுல்ல, நம்ம ஏன் சார் அவங்களை ஏமாற்றணும்? டேய் நம்ம எங்கடா ஏமாத்தணும்? அவனுக்கு என்ன மூட்டை தூக்கியா சம்பாரிச்சானுங்க? நம்ம பாட்டங்காலத்தில் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போனது, அதுலேருந்து பப்பாதி எடுத்துக்கிறோம். அதானே நியாயம். என்ன குமார் அங்கிள் வாங்க சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க சார். ஐயோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நீங்க எல்லாரும் எடுக்கிறேன். அப்போ நீங்கள் எடுங்க சார். அதுதான் சார் கேமரா மேலே சார் கண்ணாடி. கேன திரும்ப உள்ள எம்டி கேன் எடுத்துருவாண்ணா. டேய் உள்ள போய் எடுத்துக்கடா. அண்ணா மதுரையா? ஆமாம். எப்படி கண்டுபிடிச்சா? இல்லை இவ்வளோ தைரியமாக இந்த ரூமில் வந்துருக்கீங்களா அதான் கேட்டேன். ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாமல் போட்டு விட்டானுங்களா? ஏற்கனவே இந்த ரூமில் இருந்தவன் கடன் பிரச்சனையில் கடன் கொடுக்க முடியாமல் தூக்கு மாட்டின்னு செத்துட்டான். ரொம்ப நாளாக பூட்டியே கிடந்துச்சு. பாதி கைத்தை கழட்டாமலே வீட்டை வாடகை விட்டுருக்கான் அந்த ஓனரு. நீ சார் எவ்வளோ தூக்கில் தோணும் வீட்டை அந்த பொருட்கள் நம்ம தள்ள கட்டுருக்காண்டா. உனக்கு தெரியுமா? என்னடா சொல்கிறான்? இங்கே இருக்க எல்லா வீட்லேயும் எவனோ ஒருத்தர் தூக்கு மாட்டி தொங்கியிருப்பானா, அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வராரு சார். அப்படியா? பாட்டில் பொறிக்க தம்பிகளா ஏன்பா எல்லாம் வெளியே படுத்துக்கிறீங்க? தங்கிட்டு போகிறவனா தொங்கிட்டு போனால் எப்படா தூங்க முடியும்? அவர் என்ன பேசுறாரு காலையிலே வெளியிலே? உள்ள ரொம்ப புழுக்கமா இருக்கான், அதான் காத்தாட வந்து வெளியே படுத்திருக்கேன்னு சொல்றாப்ல. ஓஹோ ஆமா, கண்ணிலே கருப்பா மாட்டேங்கிறாரு. அது ஒன்றும் இல்லை அங்கிள், நைட்டில் தூங்கும் போது கண்ணில் வெளிச்சம் பண்ணக்கூடாது மாட்டியிருக்கேன். கண்ணை மூடிட்டா ஏன் வெளிச்சம் படுது? நாங்கள் மூடிக்கிறோம் அங்கிள். காந்தி உன் ஒய்ஃப் வர நாள் என்னாச்சு? அவன் காதில் காரி துப்பி அனுப்புறேன். என் ஒய்ஃப் மாசமா இருக்காங்க, 3 மாசம். டாக்டர் அதனால பஸ்ஸில் ட்ராவல் பண்ண கூட சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. யாரும் இல்லையா? யூரின் போயிருக்காங்க சார். டைம் என்ன ஆகுது? வாட்ச் இல்லை சார்.
அப்போ இது என்னது? கையில் கட்டுற பழக்கம் இல்லைன்னு சொன்னேன் சார். கையில் கட்டுற பழக்கம் இல்லைன்ற வைக்க வந்திருக்கு. நீங்கள் கூட தான் வழியில் வைக்க வந்துக்கிறீங்க, கையில் மாட்டினா வந்துக்கிறீங்க. ஏய் சாரி சார், ஒரு ஃப்ளூவில் சொல்லிட்டேன் சார். கண்டெய்னர் கம்மிங். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஜி ஃப்ரெண்டு வந்துன்னுக்குறான், ஃபஸ்ட்டு சாருக்கு முடிச்சிருங்க. சரி, ஓகே. தேங்க்யூ. ஓகே சொல்லுங்கள் சார். இது மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்கும் பார்த்து சொல்லுங்கள். வெயிட் போட்டு பார்த்துலாம் சார். இவனுங்க வராத இடம் இதுதான், இங்கேயும் வந்துட்டானுங்களே. வெயிட் பாருங்க சார், 31 கிராம்ஸ் இருக்கு. 31 31 × 2 74 ரூபா தருவீங்களா? சார் எப்படி சார், ஆல்ரெடி வந்திருக்கீங்களா இங்கே? நான் இங்கே ரெகுலர். நீ தான் புதுசு. சார் இந்த ரிசிப்டை ஃபஸ்ட் கவுண்டரில் கொடுத்து கேஷ் வாங்கிக்கோங்க. சரி. ரிசிப்ட் பத்திரம் சார். ஃபைல் எல்லாம் இங்கே வச்சேன், கோல்டெல்லாம் இங்கே இருக்கணும். ஓகே. தம்பி சொல்லுங்கள் சார். ஒரு மோதிரம் இருக்கு, இது விற்றா எவ்வளோ வருங்க? இது ஒரு 10,000 to 12,000 வரும் சார். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த கிஃப்ட்டு, பிக்கிறதுக்கு மனசில் அடக்கே வச்சிடுறேன். ஓகே சார், அப்படியே பண்ணிக்கலாம். ஏய் ஹலோ, நீ போலீஸா? போய் அப்படி உட்கார்றா, நான் தான் முன்னே வந்தேன். நீங்கள் வாட்சி பாருங்க, நல்லா இருக்கு சார். கண்ணு வைக்காதீங்க சார். அப்போ நீங்களே வச்சுக்கோங்க. நோ, என்ன ரேட்டு போகும் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் என்ன சார் எதிர்பார்க்குறீங்க? ரோலக்ஸ் ஒரிஜினல் 85 lakhs. ஒரு 80 சார், புதுசே 50 தான். அந்த வள்ளல் மாற்றி பேச மாட்டாரே, ஒருவேளை மார்க்கெட் ரேட் இறங்கியிருக்குமோ. ஒரு 45 சார். இது எங்கள் கம்பெனி வாங்கிக்க மாட்டாங்க, வேணும்னா நான் பர்சனலாக வாங்கிக்கிட்டுமா? நீங்கள் யாரு ஒன்றாலும் வாங்கிக்கிங்க, எனக்கு தேவை என் 45. ஓகே. 20, 30, 35. ப்ரோ வாட் ஆர் டூயிங்? ப்ரோ இப்போ தானே டீல் பேசி முடித்தோம், பிடிங்க 45. ஏய் நல்லா நான் என்ன கேட்குறேன், நீ என்ன கொடுக்குற? நான் 45 லட்ச ரூபா கேட்டேன்டா. எது 50 ரூபா பெறாத அந்த வாட்சுக்கு 45 லட்சம் கொடுப்பாங்களா? முட்டா பாயில். 50 ரூபா பெறாதா? தம்பி, உன்னை வாட்ச் பற்றி தெரியலன்னா உள்ள யாராவது பெரியவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பா. இது ரோலக்ஸ், உள்ள இருக்கிறது எல்லாமே கோல்டு, ஒரிஜினல். யோ, இது ரோலெக்ஸா? இது டோலெக்ஸ்யா? ரோலெக்ஸ்னா ROLEX, இது DOLEX, டோலெக்ஸ். நீ இங்கிலீஷ் வாதியாரா? கரெக்டாக சொல்லுங்க. எனக்கு தேவையா 45 லட்ச ரூபா? எத்தனைடா? லூசா லூசா? கஸ்டமரே லூசுன்றியா? மேனேஜர் கூப்பிடுறான். நீ மேனேஜர் கூப்பிடு, நான் போலீஸை கூப்பிடுறேன். புடி உன் பொம்மா வச்சு காலங்காத்தில் தூக்கி நோட்டானுங்க திருவிழா வச்சு. தம்பி தம்பி, இப்போ இங்கே நடந்தது எல்லாத்தையும் மறந்துடும். இந்த டோலக்ஸ் வாட்சிக்கு ஒரு 35 lakhs தரையா? அடிங்க போடா போடா. நீ என்ன வைக்க வந்துக்கிற? தங்க மோதிரம். அது பித்தலன்னு சொல்லுவான், நான் வேற கடைக்கு போகிறேன், வரையா கூட? செக்யூரிட்டி போடா பலூன் பொம்மை. சரி உட்காந்துக்கிறேன். அதிர்ஷ்டம் ஒன்ஸ் தான் வரும். அதே தத்துர குரல். மாலை வேணா 10,000, என்கிட்ட வேணா 10,000, என்கிட்ட வேணா 1000. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? இது எவ்வளோ போகும் பார்த்து சொல்லுங்க. சார் இது டூப்ளிகேட் சார். தொடப்ப கட்ட பிஞ்சிரும். உன் கையில் இருந்தா ஒரிஜினல், என் கையில் இருந்தா டூப்ளிகேட்டா? ஐயா தயவு செஞ்சு புறப்படுங்கய்யா, ரொம்ப பிஸியான நேரம், வியாபாரம் களை கட்டுது. தயவு செஞ்சு இடத்த காய விடுங்க. சரி போறேன். 1000 ரூபா வண்டி வாடகை, 300 ரூபா டீசல், 400 ரூபா அலெக்ஸுக்கு, மொத்தம் 1700 ரூபா கூடு. நான் கிளம்புறேன். நான் என்னத்துக்கு உனக்கு கொடுக்கணும்? என்ன தெரியலண்ணா உனக்கு? சத்தியமா தெரியலப்பா. டேய் மம்டி வாயா, நேத்து நைட்டு உனக்காக ஒருத்தனை நான் கொலை பண்ண பார்த்தேன்டா. கொலையா? என்ன கொலை? வாழ கொலை. என்ன தெரியவே இல்லை உனக்கு? சுத்தமா தெரியல தம்பி. அவனை இப்ப தெரிய வைக்கிறேன் பாடுறா. ஹலோ செக்கஸ் ஓட்டுங்களா? நேத்து நைட்டு பார்ல உங்ககிட்ட மோந்திரம் கொடுத்து ஏமாத்தி போனான்ல, அவனை ஓடுறத பார், பட்டாசத்தை கட்ட பண்ணி மாதிரி ராஸ்கல். அவன் தான் ஏமாத்தலாம் தெரியல. தள்ளுங்கடா சார். இதெல்லாம் ஒரு விளையாட்டா சார்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். வேணாம் சார். உன்னை யாரும் தோக்கடிக்கவே முடியாதாமே, நான் உன்னை தோக்கடிக்கணும். இதெல்லாம் ஒரு ஆசையா சார்? ஒருவேளை இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நாளைக்கு என்ன என்ன பண்ணிட்டீங்கன்னா பயமாக இருக்குது சார். துமாரா பாஸ் கேள்னா ஹே, உன் கையை உடைக்கணும். சார் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார். சார் 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 சொல்கிறது கேளுங்க சார். வேணாம் சார், வேணாம் சார், வேணாம்.
வந்துட்டீங்களே சார். சார் ஒரு காலு தான் சார் உள்ளே வச்சுக்கிறீங்க, இன்னொரு காலு நான் உங்கள் ஒப்பனாடா எடுத்து வைப்பேன். உள்ள வைடா. டேய் கட்ட பீரோ உள்ளவா. சாரு மோர்லாம் ரிங்குக்கு வெளியே தான், உள்ளே வந்துட்டா மரியாதையே கிடையாது. அவன் மேலே என்னடா காண்டு உனக்கு? இட்டுன்னு அந்த யார்கிட்ட மாட்டி விட்டுக்கிற? சார் ஃபஸ்ட்டு நீங்களா நானா? உடம்பு பார்த்தா தெரியுது, வேலைக்கே போகிறதில்ல. ரெடி? இப்படி ஆயிடும். நான் பிரதாப்பே கால் நடுக்குது, கை ஒதுருது. அடி இடி மெருகுது. ஊர்ல இருக்கிற எல்லா கையும் ஒச்சல்ல. உலச்சி கபரே துப்பு கட்ட எப்படி துப்புறான் பத்தியா? அத்தது ஒண்ணு கூட அடிப்பா. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். சார் வேணாம் சார், எனக்கு பயமா இருக்கு சார். நான் வரல சார், விட்டுருங்க சார். என்னடா வரலன்னா அவர் பயங்கரமா அடிக்கிறார். தண்டவாளத்தை உடைக்கிறேன் பாக்குறியா? மூஞ்சி அப்படியே அடிச்சு ஜீவ சமாஜாக்கிறேன். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவியா? அவனை இப்ப அடிக்கிற அடியில கண்ணில் தண்ணி இல்ல, கண்ணை பிடிக்குது பாரு. அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர், டோன்ட் ஃபூல் அரவுண்ட். ஏய் இல்லடா. அழுவலன்னு அழுவாத கபர். என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற? நீ கடா மாடு சொல்லிட்டே இருக்க. கபர் மாமா மருகையா. கபர் சார் ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? கனகாமரம் கொள்கையா. கோமதிக்கா இப்போ எதுக்கு இவ்வளோ காண்டா மறைச்சுன்னுக்கிறீங்க? நியாயமாக பார்த்தா உங்கள் ஆளுங்களை தான் நீங்கள் மறைக்கணும். ஆனால் அவளை நான் சொல்லுவேன், உங்களுக்கு கோவம் வரும். ஆனால் அதுதான் உண்மை. இந்த கனகாமரம் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? போகும்போது ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? கோமதி வலிக்குதா? கோமதி உங்களை தான் வலிக்குதா? வலிச்சா சொல்ல போது கோமதி, நீ பாட்டுக்கு தட்டிட்டு இருக்க. ஆரம்பி. கோமதிக்கா வலிச்சா சொல்றீங்களா? பிரதாப், இதை ஓப்பன் பண்ணுங்க. இதை எடுத்து உள்ளே போடுங்க. கோமதி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்ல, எடுத்து உள்ளே போடுங்க. இப்போ நீங்கள் போய் உங்கள் மன்னிப்பை கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அதுக்கு அவசியம் கிடையாது. நான் வேணா ஒரு மல்லிப்பூ வாங்கி தரேன், மூக்கில் சொறி விடுங்க. எங்கே கிளம்புற? அதான் டேய் இது ஏன் செட்டியாச்சே? டேய் நான் நல்லா நான் போட்டு விடாத. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருட ஆரம்பிச்சிட்டல. பரவாயில்ல, என் கூட சொன்னா கேட்கணும். உன் கூட சேர்ந்து என் உயிர் விட முடியாது. தபார் நான் எங்காவது கண்ணு காணாத இடத்துக்கு போய் கஷ்டப்பட்டது எவனாவது ஏமாத்தது வச்சுக்கிறேன். என்ன ஊரா? ஏய் சி, சிங்கம் பார்த்தா வாயில எச்ச விடுறாலும் இவ்வளோ பெருசாக உடம்பு பெருத்து போயிருது. அந்த பையா பார்த்து பயப்படுற அசிங்கமா இல்லை? உன் கூட பேசினா அவராம எனக்கு டைம் ஆகும். எனக்கு நான் குளிக்கணும். போய் சீக்கிரம் டிக்கெட் எடுக்காம கக்கூசில் தானே ஒளிஞ்சுன்னு போக போறேன். அவராமையில் போனா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல போனா. என்ன சொன்னாலும் சரி, நான் கிளம்புறேன். நான் சொல்றேன் டேய். பாரு என்னென்னமோ சுட்டு வச்சிருக்கிறான். 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் எல்லார்கிட்டையும் லவுட்டி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எதுக்குன்னே தெரியாமல் திருடி வச்சிருக்கான் பாரு. ஒரிஜினல் தான் போல. பாத்ரூம்ல கூட பையா நிக்கிற மாதிரி இருக்குது.
இந்த கேமராவை எங்கே அடிச்ச? இதுவா எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கடா. உன் மூஞ்சி லிஃப்டே கொடுக்க மாட்டாங்க, கிஃப்ட் கொடுத்தாங்களா? இந்த பாரு இந்த பொண்ணோட ஃபோட்டோ இந்த கேமராவில் இருக்குடா. ஆமாம், எங்கே அடிச்சோம்? ये गोली सोडावे ये करी कोळंबे वो कुट्टी पप्पी ना टेक मी ये सिल्क सट नी वेट कट लव सोट सोट टॉप मी Excuse me? Yes, what do you want? I am bachelor. Tell me. Can you take a photo of me? Selfie? Come on. No, Howdy. just of me. வெள்ள காட்சி கூட உசாராக மாட்டாளுங்க. கைட்ரே Yeah. மாட்ரே Here you go. போய் நில்றே. Thank you. எவ்வளோ இருக்கும்? It's okay. Turn. Smile. Ready? 1, 2. ஓடி பைத்தி காட்சி. Hey, my camera. கேட்டா இப்போ இந்தியாடா. இங்கே இன்னொரு தடவை சொல்லு. நேரில் காட்டுறவா. நமஸ்தே பாய். நமஸ்தே தீனா பாய். ஏய் நான் மூக்கிலே ஹார்ன் அடிச்சுன்னு வரேன். மச்சான் எல்லாம் நம்ம கிட்ட வேலை கற்றுக்கணும் பசங்க மச்சான். அதான் வணங்க வைக்கிறானுங்க. இங்கே சுற்றி பார்க்க வரவனை விட திருடனுங்க தான் அதிகமாக இருக்கானுங்கல்ல. டேய் என் பர்ஸ். நான் தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டுமே நான் அச்சு வச்சிருந்தேன் மச்சான் உன் பர்ஸை. இந்தா கொடு. மாடல் நம்பர் சொல்லு. எனக்கு நான் தெரியும் மாடல் நம்பரு. லோக்கல் ஆயிட்டு நம்பர் ஒன்றா இருக்குது கொடுக்கட்டுமா? கேமரா மாடல் नंबर சொல்றேன். கேமரா மாடலா? யார் அவன் மனோபல உடம்பு ஏத்தன மாதிரி இருக்கான்? नमस्ते जी। नमस्ते। मेरा मोबाइल मिस हो गया। यहाँ पर एक कंप्लेन लिख दीजिए। एड्रेस डाइवर्ट मुझे स्पीड ब्रेक मेरे दार இருக்குது சார் மை பிரதர் மிஸ்ஸிங் சார். ஃபோட்டோவா திடீர்னு கிட்ட எங்கடா போறது நானு? உன்னை வச்சே வேலை முடிக்கணும். வேலை முடியறவளே நீ தான்டா எனக்கு பிரதர். क्या कर रहे हो? சார் செச்சிங் சார். ப்ளீஸ் திஸ் காய் சார் மென்டல் சார். வரவும் போறவங்களாம் கமிஷன் கேட்பான் சார் அவன். अड्रेस कैसे வாடா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு. इस आदमी को कहीं देखा है? டேய் லூசு நீ தான்டா அது. ஐயோ ஆட்டோல ஏட்டானே. டேய் மச்சான் இருடா நானும் வரேன். டேய் மச்சான் அந்த வெள்ளை காட்சிக்கு என் மூஞ்சி ஞாபகம் இருக்குமாடா? ஏய் உன் மூஞ்சில என் பீச்சாங்கையை வைக்கணுவாங்களா அந்த மூஞ்சிடா இது. அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. அப்படின்னா நீயே டீல் பண்ணு, நான் கிளம்புறேன். ஏய் என்ன அதான் நான் இருக்கேன்ல அப்புறம் என்ன பயம்? நீ இருக்கு தாண்டா எனக்கு பயமே. ஐயோ மச்சான் வெள்ளை காட்சி கிளம்பி வந்துட்டானுங்கடா. டேய் மச்சான் எல்லாம் குஸ்தி வந்து அடிக்கிறானுங்கடா. டேய் சார் அந்த கேமரா குறா அவனுக்கு தரமாட்டேன். நான் இருக்கிறதுனால ஒரு பயம் சொன்னேன் மச்சான். அது நான் தெரியாம சொல்லிட்டேன். கால்ல கூட வேறடா ப்ளீஸ் மச்சான். ஓடலையே. Excuse me. Hi. I have your camera. This is your camera, no? Thank you. India is very good. Thanks. This guy is very bad. பாத்தியா உன்னால இந்தியாக்கே அசிங்கம். டேய் நம்ம நாட்டுல கொள்ளச்சின் பண்ண கும்பல் தான்டா இவளுங்க. டேய் அது பிரிட்டிஷ் இது ஆஸ்திரேலியா. இதான் தானே வெள்ளை காட்சி தானே இவளுங்க. சரி கருப்பு காட்சி நவுரு. Excuse me. Yeah. All very nice speak. This one where you take this picture? I think this one was Tamil Nadu. Where in Tamil Nadu? Maybe Trichandur. Oh, Trichandur. Okay, nice pic. Yeah, Thank you. thank you. திருச்செந்தூரமா எப்போ போனே? டேய் ஊர் தெரிஞ்சிருச்சு. திருச்செந்தூர் போறோம், பொண்ணை தூக்குறோம், 10 லட்சம் வாங்குறோம், என்ஜாய் பண்றோம். இதுல ஒரு கரெக்ஷன் இருக்கு மச்சான். என்ன மாஸ்டர் கரெக்ஷன்? இங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீ திருச்செந்தூர் போற, பொண்ணை தூக்குற, தூக்கின்னு வந்து இங்க விடுற, 10 லட்ச ரூபா வாங்குறோம், ஷேர் பண்றோம், என்ஜாய் பண்றோம். இது எப்படி இருக்கு? அப்படியே லட்டுக்கு மட்டும் அழிஞ்சுன்னு வந்து மச்சான் பாம்பேல நல்லா கலவரம்டா. நீயும் நானும் சேர்ந்து உன் புருஷன் தலையில கல்ல போட்டு ராஜ் டிவி கோபியம்ல வருவோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஜெர்மனியில போய் செட்டில் ஆயிடுவோம். என்ன சொல்ற? ஓகேவா? சொல்லு. ஏய் உங்கள்கிட்ட தானே கேட்குறேன் பைத்தியம். டேய் எவன்டா அவன் நேரங்கால் தெரியாம கத்துடுறது? நீங்க வரேன். போஸ்ட் பக்கத்தில் கூட நம்மளை படுக்கூட மாட்டானுங்களே. ஏய் தீனா கதவை திறடா. ஐயோ பையா என்ன பண்றது? ஐயோ இவன் வேற எங்க இருக்கான் தெரியலையே. என்னங்க இது ரிங்டோனு? ஃப்ரெண்டு நேராக பார்த்தா நீங்களே 2 வாழைப்பழம் வாங்கி தருவீங்க. குரங்கு மாதிரியே இருப்போம்.
ஒன் செகண்ட். ஹலோ மச்சான், அந்த பையன் அடியாளுங்களோட வந்துட்டாடாங்க. ஹலோ டேய், பையன் ரவுடிங்களோட நம்ம வீட்டாண்ட வந்துட்டானா? ஹலோ டேய், கேக்குதா கேட்கலடா உனக்கு? கேட்கலன்றது மட்டும் கேட்குது. டேய், கேட்கலன்றது மட்டும் கேட்குதாடா உனக்கு? டேய், பையன் அடியாளுங்களோட நேரா வந்து நிக்கிறான்டா இங்க. டேய், இங்கே ஒரே வண்டியாக போயிட்டுருக்குடா. டேய், இங்க என் உயிரை போகுது. வண்டி போறதாடா முக்கியம் உனக்கு? கேக்குதா கேட்கலடா? டேய், ஹலோ டேய், கொஞ்சம் வெளியே வந்து பேசுகிறா. வெளியே வரேன். ஹலோ ஹலோ, சிக்னல் வேற நிறுத்த மாட்டேது. ஹலோ ஹலோ ஹலோ, டேய் மச்சான், எங்கடா இருக்கிற நீ? இங்க மச்சான், இருக்க. காட்டு தெரியுமா அந்த பைத்தி முச்சி பையா? அப்ப நான் யாரு? இப்பதானே சொன்னேன். மாறு. பையா. டேய், இன்னும் ஆக்ஷன் படம் பார்த்துனே பேசுறியா? ஒரே கும்மு கும்னு சவுண்டு மட்டும் கேட்குது. இவ்வளவு நேரம் பேசுறது கேட்கல, ஆனா அடி வாங்குறது மட்டும் உனக்கு கேக்குதா? ஐயோ கே ராஸ்கல். பையா. ஹலோ டேய், ஹலோ. பையா, ட்ரவுசர் கேட்டானு பையா. அவன் பொண்ணோட வரல, உன்னை துண்டு துண்டா வெட்டி அவனுக்கு பார்சல் அனுப்பிச்சிடுவேன். அவன் இருக்கிற இடம் தெரியாம தான் என்னைய வந்து அடிக்கிறீங்க. அவனுக்கு எப்படி பார்சல் அனுப்புவீங்க? இவன் மண்டைக்கு இவ்வளோ போதும். இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கு சார். அப்போ நான் கிவ் இல்லை, இப்போ நீ கிவ் ப்ளீஸ். டாய், ஐயோ அவளை பார்க்குறானே, என்ன பார்க்குறான்? என்னடா பண்ணிட்டு இருக்க? துணி காய போட்டுக்கிறான். போங்க. ஏன்டா ஒரு டீசன்சி இல்லை? பாஸ், நீங்களே நியாயமாக சொல்லுங்கள். நானா எட்டி பார்த்தேன்? நீங்கள் தான் என்ன எட்டி பார்த்தீங்க. பார்த்துட்டீங்களே, போங்க பாஸ். பட போங்க பாஸ். டேய் போட, பாடியை பேர் ஸ்டவ் பின் மாதிரி போட. பேபி, காக்ரோச் டிஸ்டர்பன்ஸ் 2 minutes. மை ப்ரைவசி லாடி நல்ல மாதிரி பேசிட்டு நம்மளால எட்டி பார்க்குறான். மூஞ்ச பேர் போ.